நேருக்கு இந்த அந்தந்த தட்டுக்கு நேரடி இல்லாட்டி இந்த விளிம்பில் போடுபடாக கிடக்கு அந்த மாதிரி மிச்சம் பண்ணுறேன் மற்றபடி சரி நீ போடுறது அப்படியே போடு ஆசையாக போட்டீங்கன்னா ஆசையாக வந்து பார்ப்பா திரும்பி மற்ற சாம்பல் கட்டாயம் நெல் தெரியாத அளவுக்கு அடித்து மூடும் சாம்பல் நெல் தெரியாம அடித்து மூடுறது வெற்றி இருக்கு நல்ல கேள்வி சாம்பல் என்ன போடாமன்னு கேட்டீங்க இதுக்கு முன்னுக்கு அடியிலையா இந்த மண்ணில் இருக்கிறதோட வளர்ந்து வந்துடுவார் நார்மலாக நெல்லுக்கு இருக்கிறத 14 நாளைக்கு காணும் அதோட வளர்ந்து வருவார் இந்த சில முறைகள் இருக்குது பசலை கலக்கிற முறை இருக்குது நாங்கள் இதை மேட்டுக்காணியில் செய்கிறதுக்கு பசலை கலக்கிறோம் இதுக்கு உங்களுக்கு களிக்குள்ள இது தந்து கலக்க சொன்னால் வடிவாக கலவடா ஒன்றுக்கு கூட போவோம் ஒன்றுக்கு ஊரே போவோம் இப்போ இது 10-12 நாளில் நட்டுருவோம் தானே அப்போ அதால் நாங்கள் இவ்வளோத்தோட முடிக்கிறோம் சாம்பலில் 2-3 விஷயம் இருக்குது ஃபங்கஸ் நோயை வர விடாது ரெண்டாவது நல்ல ஒரு மூடுபடையாக இருக்கும் முளைச்சி வர்ற வரைக்கும் வேறு என்னத்தையும் போட்டால் பயிரை வளர விட மாட்டார் இவர் நீங்கள் வளரக்க இப்போ நீங்கள் பார்ப்பீங்கண்ணே டெய்லியில் வந்து பார்க்கக்குள்ள இவர் சாம்பலே அப்படி ஒரு தட்டு மாதிரி தூக்கி கொண்டு வருவார் இப்போ பிறகு தண்ணி விட்டு விட ஒன்று எல்லாம் முடிஞ்சு பிறகு தண்ணி விட்டு விட அந்த சாம்பல் அதோட வந்து மிதந்து கரைஞ்சி கீழே போய் படிஞ்சிடும் நல்ல ஒரு மூடாக்கு சூரிய ஒளியை நேரப்பட விடாது ஃபங்கஸை அழிச்சிடும் ஃபங்கஸை வர விட மாட்டுது சில ஏரியாக்களில் இந்த பண்டி அப்படியான பிரச்சனைகளுக்கு கூட இந்த சாம்பல் போட்டு விட்டால் பண்டி வராது அவர்கிட்ட மூக்குக்கு போயினோடனே பண்டிகை தும்முமா என்ன தெரியுமா தும்முமா அப்போ அதால் நாங்கள் சாம்பலை பாவிக்கிறோம் சாம்பல் போடாத பயிருக்கும் சாம்பல் போடுற பயிருக்கும் எங்களுக்கு வித்தியாசம் இருக்குது சாம்பல் போடாமல் நாங்கள் போட்ட நாட்டுக்கும் சாம்பல் போட்ட நாட்டுக்கும் பச்சை மஞ்சளில் பயங்கர வித்தியாசம் காட்டும் இது பச்சையாக இருக்கும் சாம்பல் போட்ட நாட்டு ஓ ஏனண்டா இது சாம்பல் மட்டும் இல்லம்மா இது கரி இது காபன் பாய்லர்ல இருந்துதானே அதுக்கு இப்ப நீங்க தனியா உமியா வீட்டை பத்த வச்சு பாருங்க அது திருநீர் தான் வரும் இது திருநீர் இல்லையோ இதுக்கு காபன் இருக்கு நல்ல வாழ்த்துக்கள் நீங்க இதுக்கு மேலதிகமா தெரிஞ்சு கொள்ளணும்னு நினைச்சது நல்ல அப்படிதான் இருக்கணும் சும்மா ஜஸ்ட் வேலையாண்டு செய்துட்டு போனா ஒரு பெருமதி வராது ஜஸ்ட் வேலை செய்யறோம் காசு வாங்குறோம் அதை தாண்டி இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெரியணும் ஏன்னா இது இந்த கதான வெற்றி கதாநாயகர் உளவடிக்கிறத நெடுக செய்யக்கூடாதுன்னு சொல்றோம் நாங்க நடுக செய்யக்கூடாது 10 நோமியை ஒவ்வொரு வருஷமும் எல்லாம் போட்டு உளவடிக்க கூடாது பிறகு இதுல இருக்கிற பொட்டாஸ் சாம்பல்ல இருக்க பொட்டாஸ் டாக்ஸிசிட்டி ஆகும் நச்சுத்தன்மை ஆகும் கூடின அளவுக்கு மிஞ்சினா அமிர்தம் நஞ்சு தானே பொட்டாஸ் டாக்ஸிசிட்டி ஆகிற அளவுக்கு போட்டு அடிக்கக்கூடாது அப்போ நாங்கள் நார்மலாக சொல்கிறோம் 2 வருஷம் 4 போகத்துக்கு ஒருக்கா போட்டு அடிங்க உப்பு கரைச்சல் மண் இருக்குதானே சார் வயல் அதுல இந்த உமிய போடுறாங்க அப்ப அது என்ன செய்யும் அதுல உமிய போடுறத விட உமி கறக்க உமிய போடுறது நல்ல உமிய போடுறது அல்ல அதுக்கு பதிலா சாம்பல் போடக்கூடாது அந்த வயல்ல சாம்பல் அது இந்த பிஹெச் இன்னும் பாதிக்க பண்ணிடும் அதே பக்கம் போடணும் அதுக்கு உமிய கருக்கி போடணும் உங்களுக்கு சொல்லி தரலாம் எப்படி உமிய கருக்குறேன் அது இணல்ல வச்சு சொல்லி தரோம் உமிய கருக்கி போடுறது உமி அப்படியே இருக்கும் கரியா வரும் உமி சேப்பில் அந்த உமியின் 3 கோடெல்லாம் அப்படியே தெரியும் அப்படியே பவுன் கலர்ல இருக்கிற உமி கருப்பா மாறும் அந்த உப்பு கரைச்சல் கரைஞ்சு போதா சார் உமி போட்டனே இல்ல நேரடியா கரையறேன்னு இல்லாம அதுக்குள்ள ஒரு விஞ்ஞான விளக்கம் ஒன்று இருக்கு கார்பன் எண்ணிக்கை கூட நுண்ணுயிர் எண்ணிக்கை எல்லாம் கூடும் அந்த வயல்ல கார்பன் போதுமான அளவுக்கு வேற நுண்ணுயிரும் வேற அங்க நாங்க கொஞ்சம் கஞ்சல் குப்பையும் போடணும் அந்த வயலுக்கு அதுக்கு பிறகு அதையும் போட அந்த வயல் உப்புத்தன்மையில இருந்து மாறி களித்தன்மைக்கு வரும் அது இங்கே வந்த பிரச்சனை இருக்கேன் எங்களுக்கு வடக்குல அந்த பிரச்சனை நியாயமான பேருக்கு வந்துட்டு அது கூட போட்டேன் அதெல்லாம் இந்த கார்பன் கூட இருக்கு பாசலத்தன்மை கூட இருக்கு நைதரசன் இப்பிலி அந்த நைதரசன் கவுப்பி உளுந்து அந்த மாதிரி பூக்கு ஒரு தனி வித்தியாசமான பூ ஒன்று இருக்குல்ல அகத்தி பூ அந்த பூவில் இருக்கிற பூ எல்லாத்தையும் போடலாம் நீ அது இந்த பயிர்கள் செய்யறதுக்கு போடுறாங்க அப்ப வெள்ளம் செய்யறதுக்கு போடல போடலாம் ஆக்கள் போடுறதில்ல இதெல்லாம் நாங்க முந்தைய ஒரு காலத்துல போட்டதான் எரிவெல்லாம் போட்டவங்க உங்க அப்பப்பா இந்த அப்பப்பாக்கள் எல்லாம் ஒரு காலத்துல இதெல்லாம் செய்யுது இப்ப எங்களுக்கு கொஞ்சம் விவசாயம் ஈஸியா வேணும் மாதிரி தெரியுதல்ல இங்க நாங்க தொடங்கி சரியா என்னன்னா இப்ப இவ்வளவு தொகையாயும் செய்ய ஆக்களுக்கு இயலாம இருக்கு அதையும் நாங்க கொஞ்சம் வேற மாதிரி கொடுக்கணும் இப்ப ஆட்டரு வேண்டா ஒரு 10 ஏக்கர் வயலுக்கு சில விலை வேற ஒரு 15-20 லோட் பறிக்க வேண்டி வரும் அதுக்கு நியாயமான காசு போகும் அதுக்கு பதிலாக இப்ப வேற முறைகள் இருக்கு இப்ப மாடு வளர்த்து போட்டு அந்த மாட்டு எருவை வந்து அப்படியே போற தண்ணியில கலந்து விடுறாங்க இந்த கணக்கு இருக்கு நீங்க இவ்வளவு ஒரு குரூப் பண்ணுங்க இவ்வளவு ஆர்வமா இருக்கிறாங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் இவங்க டிப்ளமா படிக்கிறாங்க இந்த 3 பேரும் கிழக்கு பல்கலைக்கழகத்துல
இப்படியான டீமோட சேரைகளை நீங்களும் உங்கள்ட்ட இருந்து நாங்கள் படிக்க வேண்டி வரமே நீங்கள்